வணக்கம் நிகிதா. திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே 4 வழி சாலையில் நடந்த சாலை விபத்தொன்றில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். நிகிதா, பாரதிய ஜனதா கட்சி பிரமுகரின் கார் மோதி இந்த 2 பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே உள்ள ஆவரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த அசோக், இவர் பாரதிய ஜனதா கட்சியின் நெல்லை தெற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவராக பதவி வகித்து வருகிறார். 2 வாரங்களுக்கு முன்பு அவர் ஒரு புதிய சொகுசு காரை வாங்கியிருந்தார். அந்த காரை அவரது டிரைவரான பாலகுமார் ஓட்டி சென்றதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் நேற்று மாலை பாலகுமார் 5 கிராமத்தில் இருந்து வள்ளியூர் நோக்கி அதிக வேகத்தில் காரை செலுத்தியதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் நிகிதா, கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை பகுதியைச் சேர்ந்த 38 வயதான நாகராஜன் மற்றும் 27 வயதான வினோத் ஆகிய 2 தொழிலாளர்கள் வேலையை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் அந்த பகுதியில் வீடு திரும்பி கொண்டிருந்திருக்கின்றனர். அவர்கள் 4 வழிச்சாலையில் நாகர்கோவில் சாலைக்குள் திரும்ப முயன்ற போது அந்த விஷுவல்களை பார்த்தாலே தெரியும், எதிர்பாராத விதமாக அதிவேகத்தில் வந்த இந்த பாரதிய ஜனதா கட்சி பிரமுகரின் கார் நேருக்கு நேராக மோதியுள்ளது. இந்த மோதலால் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர். அருகில் இருந்த வாகன ஓட்டிகள் உடனடியாக அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் இருவரும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டனர். இது பற்றி தகவல் அறிந்த பனகுடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விபத்துக்கான காரணங்களை விசாரணை செய்து வருகின்றனர். நிகிதா, இந்த விபத்து குறித்த தகவல். பாரதிய ஜனதா கட்சி பிரமுகருக்கு சொந்தமான இந்த காரானது பதிவு எண் இல்லாமல் அதிக வேகத்தில் ஓட்டப்பட்டதாக அப்பகுதி மக்கள் இன்று காலையில் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நிகிதா, இது தவிர இந்த காரை அந்த அசோக் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் வாங்கிய பிறகு அவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற குழு தலைவர், திருநெல்வேலி மாவட்ட திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினருமான நயினார் நாகேந்திரனிடம் அதை காண்பித்து அவரது ஆசி பெற்று அந்த காரை எடுத்துச் செல்லும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி இந்த விபத்துக்கு மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. எது எப்படி இருந்தாலும் 2 தொழிலாளர்கள் பலியான சோக சம்பவம் இந்த பகுதியில் அரங்கேறி இருக்கிறது. பனகுடி போலீசார் சிசிடிவி பதிவுகளையும் ஆய்வு செய்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நிகிதா.